Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு அக்ஷாஸ் ரெசிபீஸில் உருளைக்கிழங்கு கொத்தமல்லி கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பொட்டேட்டோ க்ரீன் கறிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷுக்கு வந்து பொட்டேட்டோ க்ரீன் கறின்னு நான் பேர் வச்சுருக்கேன். ஸோ ஒரு க்ரீன் கலரில் ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு மிக்சி ஜாரில் 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 ஆர்க்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 7 பூண்டு பல்லு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி நல்லா அலசி க்ளீன் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இந்த கிரேவிக்கு, அதனால் நான் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்குறேன். அதனால தான் 10 பச்சை மிளகா சொல்லியிருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்தோம்னா பொட்டேட்டோ கறி வந்து ரெட் கலராக மாறிடும், அதுக்காக நான் மிளகாத்தூள் சேர்க்கலை. ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டேன். அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்படி பாதி பாதி கூட சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு வெறும் கடுகும் கடலைப்பருப்பும் தாங்க சேர்க்குறேன், வேறு எந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் நான் எதுவுமே சேர்க்கலை. கடலைப்பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக பிங்கிஷ் கலரில் மாறி இருக்குது, பெரிய வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷமாக ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நல்லாவே ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பெரிய வெங்காயம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு க்ரீன் கலரில் ஒரு பேஸ்ட், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷோட பேர் வந்து உருளைக்கிழங்கு கொத்தமல்லி கறி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதனால பேருக்கு தகுந்த மாதிரி இந்த கறி வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அதனால்தான் இதோட பேர் வந்து பொட்டேட்டோ க்ரீன் கறி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 2 தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நல்ல கொத்தமல்லியோட க்ரீன் கலர் அப்புறம் தக்காளியோட ரெட் கலருன்ட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இந்த கறி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து இந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டு தாளிச்சாலே பிடிக்காது, அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்மெல்லாம் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நான் ஸ்பைசியாக ஒரு கறி செஞ்சு கொடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் கிளறிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா கரைஞ்சி க்ரீன் பேஸ்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அடுத்தது வந்து 1 கப் வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கிறேன். கொண்டக்கடலை சேர்த்ததுக்கப்புறமா 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, இதையும் நான் குக்கரில் வேக வச்சு தான் சேர்க்குறேன், பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொண்டக்கடலை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு குக்கரில் ஒரு 6லேருந்து 7 விசிலுக்கு வேக வச்சுருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் குக்கரில் ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி தான் இந்த கிரேவியில் நான் சேர்த்துருக்கேன். கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம க்ரீன் கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கறிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கு அப்புறம் கொண்டக்கடலை அது எல்லாமே அந்த கறியில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறிக்கிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக இந்த கறிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா இந்த கறி வந்து திக்காக ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். வெள்ளை கொண்டக்கடலையை குக்கரில் வேக வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியும் நான் இந்த கிரேவியோடு சேர்த்துக்கிறேன். இதிலெல்லாம் ரொம்ப சத்து இருக்குது, வேஸ்ட் பண்ண வேண்டாம். வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து நான் பெரிய பெரிய பீசஸாக சேர்த்துருக்கேன் இந்த கறியில். நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக மசிச்சு கூட விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு இந்த கறியில் சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம சவுத் இண்டியன் கரீஸில் வந்து பட்டை கிராம்பு சேர்ப்போம், மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்ப்போம், கரம் மசாலா தூள் சேர்ப்போம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக வெறும் கொத்தமல்லி பச்சை மிளகா பூண்டு இந்த ஃப்ளேவரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த பொட்டேட்டோ க்ரீன் கறியை சர்விங் டிஷ்க்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன்.
இன்னும் கொஞ்சம் க்ரீன் கலராக தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் சுட சுட பூரியோட இந்த உருளைக்கிழங்கு கொத்தமல்லி கறி சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சும்மா டாப் டக்கராக இருந்தது. இந்த பொட்டேட்டோ க்ரீன் கறியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பை.